லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்துல இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூர போயிட்டான். எல்லாத்தையும் செலவழிச்சிட்டான். அப்பாவுடைய சமாதானத்தை விட்டுட்டு, அப்பாவுடைய சந்தோஷத்தை விட்டுட்டு, அப்பாவுடைய இந்த ஃபெலோஷிப்பை விட்டுட்டு, அவருடைய ஐக்கியத்தை விட்டுட்டு, அவருடைய சத்தத்தை விட்டுட்டு தூர போயிட்டான். போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காரியம் சொல்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கடவுளுக்கு விரோதமாக நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடவுள் இயற்கையே நமக்கு விரோதமாக திருப்பி விட்டுருவார். அதுதாங்க நடந்தது. யோனாவினுடைய வாழ்க்கையில் பாருங்க, அதான் நடந்திருக்கும். இவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, அதான் நடந்துச்சு. அந்த தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்ததான். பன்றியின் வயிற்றுல தலையை வச்சு படுத்திருக்கிற சூழ்நிலை. பன்னி தின்ற தவிட்ட கூட கொடுக்கல. யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ பேர் வேலைக்காரர் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஆனால் நானும் எங்கள் அப்பாவோட புள்ள நான் இங்கே இந்த பன்றி தின்ற தவிட்டுக்காக நான் இப்படி ஏங்கிட்டு இருக்கிறேனே. நான் ஒன்றும் செய்வேன், நான் எழுந்து போய் என் தகப்பனுடைய வீட்டுக்கு நான் போவேன். போயிட்டு என்ன சொல்ல போகிறேன், அந்த தகப்பனை பார்த்து, வேலைக்காரனா என்ன வச்சுங்க, பிள்ளைய கூட வச்சுக்கோனா, என்ன ஒரு வேலைக்காரனா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தயங்கி நடந்து வரான். தகப்பன் தூரத்திலேருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை நல்ல ஷேவ் பண்ணியிருக்க மாட்டான், நல்ல சாப்பிட்ருக்க மாட்டான், நல்ல ட்ரெஸ் இருந்திருக்காதுல்ல. அழுக்கடிஞ்ச உருவத்தோடு, வேதனையான சூழ்நிலையோடு தயங்கி அப்பா ஏற்றுப்பாரா, அப்பா என்னை கைவிட்டுருவாரா, அல்லது வெளியில் போடா சொல்லிடுவாரா, நான் நினச்சி அப்படியே தயங்கி வரான். ஆனால் இந்த தகப்பன் பாருங்களேன், ஓடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நல்ல வஸ்திரம், நல்ல பாதரட்சை, நல்ல மோதிரம், நல்லா குளிப்பாட்டி விட்டு, புதிய வஸ்திரத்தை போட்டு விட்டு, ஒரு கொழுத்த கன்றை அடித்து அந்த வீடு முழுசும் இருந்து வச்சானா. அதான் திரும்பவும் உயிர்ப்பிப்பார். ஒருவேளை சிம்சோன் செத்து போயிட்டான், அவருடைய சாகுல கூட ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சு செத்து போயிட்டான். இந்த இளையகுமாரன் பாருங்களேன், திரும்பவும் உயிர்ப்பித்தார். பேதுரு கூட சொல்லலாம், பின்மாற்றம், போயிட்டான். எங்க போயிட்டாரு? மறுபடியும் கடலுக்கே போயிட்டாருங்க. ஆனா தேவன் விடலையே, திரும்பவும் உயிர்ப்பித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் சொல்றேன், கடவுள் திரும்பவும், கர்த்தர் திரும்பவும் எங்களை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை உயிர்ப்பிக்க, என்னை நீ சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள நீ தயவு பெருத்திருக்கிறீர் ஆண்டவரே.